அவங்க அந்த மெடிசனை சாப்பிட்டா அது பெயின் குறையுது. பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த உடம்பு ஒத்துக்க மாட்டேங்குது அந்த டேப்லெட்ஸ், அதனால் விட்டுட்டான். சரி, உங்கள் பேர் என்ன? சக்திவேல். சக்திவேல் சார். சக்திவேல். அவர் பேர்? கோதண்டபாணி. கோதண்டபாணி. சக்தி, இது என்ன ஆயிடுச்சு இவருக்கு? அதான் சார், இதில் ஒரு கொப்பளம் போல அங்கே வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படி காயம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு போனோம். அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் சரியானு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணோம், சரியாயிடுச்சுங்க. ஆனால் திரும்பியும் அது பக்கத்துலேயே ஒரு கொப்பளம் போல வருங்க, அது ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. இதேமாரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குங்க. இப்போ 2வது டைம் ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பேக்கும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம். அப்பயும் சரியாகலைங்க. சரியாகி திரும்பி அது ஸ்டார்ட் ஆகிடுங்க. எத்தனை வட்டம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு? 7 வருஷம் சார். 7 வருஷம் சார். இல்லை 8 வருஷம் ஆயிடுச்சு. அறுவண்டது 2 டைம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். சரி, இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறேன்? டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன? டாக்டர் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரியாவாதுன்னு சொல்லிட்டேன். சரி, உங்கள் பேர் என்ன? கோதண்டபாணி சார். கோதண்டபாணி, என்ன இப்போ அவஸ்தை? வலிக்கு சார். வலி எரிச்சலாக எரியுது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சார். நல்ல பெயின் இருக்கு. ஆமாம் சார், அதிகமாக இருக்கு சார். சரி, கண்டிப்பாக இது சரியாயிடும். நானா சொல்கிறேன், கண்டிப்பாக இது சரியாயிடும். இப்போ இந்த டைமில் அந்த வேதனை போக போகிறேன். இப்போ உனக்கு நல்ல வேதனை பெயின் இருக்குது, அதெல்லாம் சரியாக போகிறேன். சொன்னபடியெல்லாம் பண்ணுங்க. நன்றி சார். அழ வேண்டாம், சரியாயிடும். கோதண்டபாணி, நானா சொல்கிறேன், இது சரியாயிடும். நீ தைரியமாயிரு. இந்த பெயினெல்லாம் போயிடும். டாக்டரே உங்ககிட்ட சொன்னது இது சரியாகாதுன்னு. நான் சொல்கிறேன் சரியாகிடும். அப்படியே இருங்க, நல்லா ஆகிடும். சரி, கவலையே வேண்டாம், விட்டுடு. சரி சார். இப்போவே சரியாக போகிறேன். நான் இப்போதுலேயே நடந்து போடும். இன்னும் வேதனையே இல்லை, வெளி இல்லை, பெயின் இல்லை. ஜா தைரியமாக இப்போ பாரு, சரியாயிடும். தைரியமாயிடும்.